கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் புண்ணியத்தை குறித்து தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய முதலாவது வருகை இந்த பூமியிலே அவர் மாம்சத்திலே அவர் தேவனாய் இருந்தவர் மாம்சத்திலே வெளிப்பட்டதை குறித்தும் நாம் அவருடைய நாமத்தை குறித்தும் அவரை குறித்ததான தீர்க்க தரிசனங்களை குறித்தும் நாம் தியானித்து கொண்டு வருகையிலே இந்த ஒரு வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது. இரண்டாவது, அவர் என்றென்றைக்கும் அரசாளுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் புண்ணியத்தை நாம் கொண்டாடக்கூடிய நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்ன, இந்த தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை என்றென்றைக்கும் அரசாளுகிறவராக அவர் இருப்பார் என்றும் அவருடைய ராஜ்யத்திலே நமக்கு என்றென்றைக்கும் முடிவு இராது என்றும் நாம் நிச்சயித்து கொள்ள வேண்டும். இதில் உள்ளதான 32வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதினுடைய சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று பார்க்க. அவருக்கு சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றும் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது பிரியமானவர்களே, தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே, அந்த ராஜாவின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார், என்றென்றைக்கும் அழியாத கிறிஸ்து இயேசுனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே எழும்ப பண்ணுவார் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். இன்னும் தானியேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம், ராஜாங்கம், மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத, அவருடைய ஆளுகை நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே 9வது வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், நீண்ட ஆயுசு உள்ளவர் வீற்றிருந்தார் என்றும் அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது என்றும் ஆயிரமான ஜனங்கள் அவரை சேவித்தார்கள் என்றெல்லாம் அங்கே நாம் சொல்ல நாம் பார்க்கிறோம். நமக்கு இந்த கிறிஸ்மஸ் என்று சொன்ன உடனேயே பிரியமானவர்களே, கிறிஸ்து ஆளுகை செய்கிறவராய் என்றென்றைக்கும் விளங்குவார், அவருடைய ராஜ்யத்திலே நாம் விளங்குவோம் என்கிற அந்த நிச்சயத்தை நாம் உணர்ந்து கொண்டாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, சங்கீதம் 89ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 27 முதல் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன், என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கையை அவனுக்காக உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லி, பிரியமானவர்களே, மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்து இங்கே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய ஆளுகையை குறித்தும் நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவு இல்லை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது என்றும், பிரியமானவர்களே, அவருடைய ஆளுகை
நியாயத்தினாலும் நீதியினாலும் பெருக்கத்தினாலும் சமாதானத்தினாலும் விளங்குவதும் என்றும், அப்படி ஆளுகை செய்யக்கூடியதான அவருடைய நாமம் அதிசயமானவர் என்றும், ஆலோசனை கர்த்தர் என்றும், வல்லமையுள்ள தேவன் என்றும், நித்திய பிதா என்றும், சமாதான பிரபு என்றும், அவர் எப்படியெல்லாம் இந்த பூமியில விளங்கி ஆளுகை செய்ய போகிறார் என்பதை குறிக்கத்தான் இந்த பிரியமான தெய்வீக நாமங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. 24வது வசனத்திலே, அதன் பின்பு முடிவு உண்டாகும், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து, பிசாசுக்கு அடுத்தவைகளை பரிகரித்து, தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார் என்றும் அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. வெளிப்படுத்தல் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அதாவது இந்த பூமியிலே இப்பொழுது யார் ஆளுகை செய்தாலும் நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது. கிறிஸ்து மாத்திரமே, ஆண்டவர் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவே நித்தியமாய் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார் என்றும் நாம் பார்க்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்டவராக, அவர் பெரியவராக இருந்து ஆளுகை செய்வார் என்றால், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவரும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று அவருடைய பிரியமான மகத்துவத்தை இங்கே அவர் பெரிதாய் விளங்குகிறார் என்றும், இன்னும் எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினுடைய மகிமையினுடைய பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமும் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் என்று சொல்லி அங்கே அவருடைய மகிமையிலே அவர் எவ்வளவு பெரிதாய் விளங்குகிறார் என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று, அதிகாரத்திலே அவர் உன்னதமாய் இருக்கிறார், உயர்ந்தவராய் இருக்கிறார், மகிமையிலே உயர்ந்தவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே என்றும் நாம் பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 23வது வசனத்தில் கூட ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவன் என் பிதாவை கனம் பண்ணுகிறான் என்று. அவர் கனத்துக்கு உரியவராக அங்கே இருக்கிறார் என்பதை, குமாரனை கனம் பண்ணாதவன் அவர் அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் கனத்திலும் பிதாவுக்கு சமமாக அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறதையும், அதிகாரத்திலும் மகிமையிலும் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறதையும், அதுதான் அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்பதற்கான ஆதாரமாக பிரியமானவர்களை தேவனோடு கூட உள்ளதான அவருடைய
ஐக்கியத்தையும் உறவையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவருக்கு தேவன் தம்முடைய சிங்காசனத்தை என்றென்றைக்கும் அரசாளும்படியாக கொடுக்கிறார் என்றும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 27 அதிகாரம் 24 முதல் 25 வரைக்குள்ள வசனங்களிலே பார்ப்போம் என்று சொன்னார். பிரியமானவர்களே, நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருக்கிறதுமான கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார் என்றும் அவர்கள் நடுவில் என் பரிசுத்த ஸ்தலத்தை என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் என்றும் அங்கே ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இங்கே சொல்லப்பட்டதான தாசனாகிய தாவீது என்பது கிறிஸ்து இயேசுவை குறிக்கக்கூடியதா நமக்கு ஒரு பரம தாவீதாக இந்த பூமியிலே அவர் விளங்குகிறார் என்றும், என் தாசனாகிய தாவீது அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆதலால் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் புண்ணியத்தை கொண்டாடக்கூடிய நாம், அவர் நம்மை ஆளுகிறவராக, என்றென்றைக்கும் அரசாளுகிற ராஜ்யத்தை உடையவராக இந்த பூமி முழுவதிலும் அண்ட சராசரத்திலும் வானத்திலும் பூமியிலும் அவரே ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாய் நித்திய ஆளுகையாய் விளங்கும் என்பதை நாம் நினைவில் கொண்டு நாம் கர்த்தருக்கு மகிமையும் கனத்தையும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே கூடுதலாய் கொண்டாட, அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. God bless you.